Hi dear students, welcome to the session. இந்த வீடியோவில் நாம் ஒரு மின் இருமுனை ஒன்றினால் ஒரு புள்ளியில் மின்னழுத்தம் காண்பதற்கான கோவையை பெறுக, அதிலிருந்து சிறப்பு நேர்வுகளை விவரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 பாயிண்ட். ஸோ ரொம்ப முக்கியமான கேள்விகளில் ஃபஸ்ட்டு சாப்டரில் இதுவும் ஒன்று, அதனால் நல்லா படிக்க வேண்டிய கேள்விகளில் இதுவும் ஒன்று. ஏற்கனவே நம்ம மின்புலம் சார்ந்த 2 வீடியோஸ் போஸ்ட் பண்ணியிருக்கிறோம். அச்சுக்கோட்டில் மின்புலம், நடுவரை கோட்டில் மின்புலம். இப்போ இது மின்னழுத்தம், ஒரு புள்ளியில் மின்னழுத்தம், அந்த கேள்வி இருக்குது. நம்ம அதை அடுத்து பின்னாடி நம்ம போஸ்ட் பண்ணுவோம். இப்போ மின் இருமுனையை சார்ந்து தொடர்ந்து இந்த வீடியோ போட்டுடலாம் அப்படின்ட்டு இன்றைக்கி இந்த வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். கண்டிப்பாக எல்லோரும் பாருங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே, இந்த படத்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டீட்டெயில்ஸ் எழுதுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டீட்டெயில்ஸ் எழுதுறதுக்கெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு நீங்கள் மனப்பாடம் பண்ண வேண்டியதில்லை. சிம்பிளாக நீங்கள் படத்தை பார்த்து எழுதுனா போதும். ஏன்னா நமக்கு 5 மார்க் கொஸ்டின் தான், ஆனால் டீட்டெயில்ஸுக்கு அதிக மார்க்ஸ் கிடையாது. ஸோ ஏபிங்கிறது 2A நீளம் கொண்ட ஒரு மின் இருமுனை. மின் இருமுனை மையப்புள்ளியில் ஓவிலிருந்து பி என்ற புள்ளியானது ஒரு R தொலைவில் இருக்குது. ஏயிலிருந்தும் பியிலிருந்தும் புள்ளி பி ஆனது முறையே ஏயிலிருந்து R2 தொலைவிலும் பியிலிருந்து R1, ஏன்னா பியில் ப்ளஸ் கியூ வச்சுருக்கிறதுனால இது R1 வச்சுருக்கோம். அப்போ பியிலிருந்து R1 தொலைவிலும் ஏயிலிருந்து R2 தொலைவிலும் அந்த புள்ளி பி ஆனது அமைந்திருக்கிறது. அதே போல் உங்களுக்கு அந்த மின் இருமுனை திருப்புத்திறன் வழக்கம் போல் மைனஸ் கியூவிலிருந்து ப்ளஸ் கியூவை நோக்கி செயல்படும். அந்த டைரக்ஷன் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கு, ரைட்டா? மைனஸ் பியிலிருந்து மைனஸ் கியூவிலிருந்து ப்ளஸ் கியூவை நோக்கி மின் இருமுனை திருப்புத்திறனுடைய அந்த திசையானது செயல்படும். ஸோ இவ்வளவு தான் நீங்கள் படத்தில் எழுத போகிறீங்க. மற்றபடி நம்ம டைரெக்டாக ஏற்கனவே நமக்கு ஒரு புள்ளி மின் துகளினால் ஒரு புள்ளியில் நமக்கு எவ்வளோ மின்னழுத்தம் ஏற்படும் அப்படிங்கிறது உங்களுக்கு ஃபார்முலா இருக்குது. அதாவது 1/4πε0 Q/R அப்படின்னு சொல்லி ஏற்கனவே நம்ம ஃபார்முலா படிச்சிருக்கோம். அதே ஃபார்முலாவை தான் இங்கே நம்ம அப்ளை பண்ண போகிறோம். கொஞ்சம் மேத்தமெட்டிக்கல் ஸ்டெப்ஸ் இருக்குது, கவனமாக கவனிச்சிங்கன்னா ஈஸியாக புரியும். ஓகே, நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இப்போ இந்த சார்ஜ் ப்ளஸ் கியூ இருக்கு இல்லையா, இந்த ப்ளஸ் கியூனால இந்த பிங்கிற பாயிண்ட் எவ்வளோ தூரத்தில் இருக்குது? R1 தொலைவில் இருக்குது. அப்போ எவ்வளோ மின்னழுத்தம் ஏற்படும் அப்படின்னு பார்க்கும்போது அதை நம்ம V1 எழுதிக்கலாம். ஸோ V1 என்பது, சில பேர் மறந்துட்டு இதை E1 எழுதுறீங்க. E அந்த குறியீடு மின்புலத்திற்கான குறியீடு, V என்பது மின்னழுத்தத்திற்கான குறியீடு அப்படிங்கிறத நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ V1 = 1/4πε0 Q/R1, ரைட்டா? ஸோ நம்ம ஏற்கனவே நான் ஃபிசிக்கலாக அப்பியர் ஆகி வீடியோஸ்லாம் போஸ்ட் பண்ணியிருக்கேன் இந்த பாடத்துக்கு. ஆனால் அதில் நிறைய கமெண்ட்ஸ் என்ன வரும் அப்படின்னா, போர்டில் அந்த லெட்டர்ஸ் சரியாக தெரியலை அப்படிங்கிறதெல்லாம் நிறைய பேர் சொல்லியிருக்கிறீங்க. அந்த ஒரு காரணத்துக்காக தான் மெயினாக நம்ம எழுதுகிற லெட்டர்ஸு, எழுத்துக்கள் சரியாக தெரியணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த டிஜிட்டல் முறையில் இந்த வீடியோஸை நம்ம போஸ்ட் பண்ணுறோம். அதனால் நீங்கள் நான் ஆக்சுவலாக என்ன பேசுகிறேன், என்னுடைய முகம் தெரியணும் அப்படின்னா நீங்கள் அந்த வீடியோ பார்த்துக்கலாம். இல்லை கண்டென்ட் மட்டும் எனக்கு போதும், நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுறது ப்ளஸ் கண்டென்ட் மட்டும் போதும் அப்படின்னா நீங்கள் இந்த வீடியோ ஃபாலோ பண்ணிக்கலாம், வேறு ஒன்றும் இல்லை. அதே போல் மைனஸ் கியூ இங்கே இருக்குது. இந்த மைனஸ் கியூங்கிற சார்ஜ்லேருந்து பிங்கிற பாயிண்ட் R2 தொலைவில் இருக்குது. அப்போ அந்த R2 தொலைவில் எவ்வளவு மின்னழுத்தம் இருக்கும் அப்படின்னா V2 = 1/4πε0 Q/R2. மறக்காமல் இது ரெண்டுமே ஸ்கேலார் தான், அதனால இதில் மறக்காமல் என்ன பண்ணிடக்கூடாது, மறந்துட்டு என்ன பண்ணிடக்கூடாது, ஆர் கேப்போ இல்லை மின்புலத்தில் போடுற மாதிரி ஸ்கொயரோ இதில் தயவு செஞ்சு போட்டுறாதீங்க. அப்போ மொத்த மின்னழுத்த வேறுபாடு V, ஏன்னா 2 மின்னழுத்தங்கள் இருக்குது. ஒன்று ப்ளஸ் கியூனால் ஏற்படக்கூடிய மின்னழுத்தம், இன்னொன்று மைனஸ் கியூனால் ஏற்படக்கூடிய மின்னழுத்தங்கிறதுனால இங்கே என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, நீங்கள் இங்கே முன்னாடியே மைனஸ் போட்டுக்கலாம், இல்லை இங்கே மைனஸ் கியூன்னு போட்டுக்கலாம், ரைட்? அப்போ உங்களுக்கு என்ன ஆகும்னா 1/4πε0 அப்படிங்கிற அந்த கான்ஸ்டன்ட்டை நம்ம வெளியில் எடுத்துட்டோம். அதே மாதிரி கியூங்கிற சார்ஜை வெளியே எடுத்துட்டோன்னா உள்ளர 1/R1 இருக்கும், மைனஸ் 1/R2 இருக்கும். ஸோ இதுதான் ஆக்சுவலாக நமக்கு என்னதுன்னா, இந்த மின் இருமுனையினால் அந்த P என்ற புள்ளியில் நமக்கு மின்னழுத்த வேறுபாடு கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா. அவ்வளோதான், இதோட முடிஞ்சு போச்சு. ஸோ ஆனால் இது எப்போ நம்ம இந்த மதிப்பை கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னா, Qவோட வேல்யூ, R1ஓட வேல்யூ, R2ஓட வேல்யூ இதெல்லாம் தெரிஞ்சதுன்னா நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சி சப்ஸ்டியூட் பண்ணிட்டீங்கன்னா ஒரு ஆன்சர் வந்துடும். பட் இந்த கொஸ்டினுடைய பர்பஸ் என்ன அப்படின்னா, இந்த பாயிண்ட் P ஆனது ஓவிலிருந்து எங்கே இருக்குது அப்படின்னா R தொலைவில் இருக்குது இல்லையா? ஸோ இங்கே இருக்குது பாருங்கள். ஸோ ஓவிலிருந்து பாயிண்ட் P
ஆர் தொலைவில் இருக்குது. அதனால் நம்ம ஈக்குவேஷனை வந்து அதே போல் இந்த ஓபிங்கிற லைன் வந்து மின் இருமுனையினுடைய அச்சுக்கு வந்து தீட்டா கோணம் சாய்வாக இருக்கிற காரணத்தினால அதை பொறுத்தும் மின்னழுத்த வேறுபாடு மாறுபடுகிறதா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ண போகிறோம், அவ்வளவுதான். ஸோ அதுக்காக தான் நம்ம வந்து இந்த கொஸ்டினை டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். முதல்ல இங்கே ஒரு முக்கோணம் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு முக்கோணம் இருக்குது, கவனிங்க பாருங்கள். ஸோ இது மாதிரி ஒரு முக்கோணம் இருக்குது. இந்த முக்கோணம் செங்கோண முக்கோணம் கிடையாது, ஏன்னா இது வந்து தீட்டா. ஸோ இங்கே ஒரு முக்கோணம் ஃபார்ம் ஆகுது. இந்த முக்கோணத்தில் ஏற்கனவே நம்ம வந்து 11th படிச்சிருப்போம். ஒரு முக்கோணம் ஏபிசி, அதில் வந்து பிக்கும் சிக்கு இடையில தீட்டாங்கிற ஒரு கோணம் இருந்துச்சுன்னா அதை வந்து கொசைன் விதிப்படி எப்படி எழுதுவோம்னா ஏ ஸ்கொயர் ஈக்குவல் டு பி ஸ்கொயர் ப்ளஸ் சி ஸ்கொயர் மைனஸ் 2bc காஸ் தீட்டான்னு எழுதுவோம். இது வந்து கொசைன் விதி என்று அழைக்கப்படுகிறது. அதே போல தான் இந்த பாயிண்ட்டு, இந்த டிஸ்டன்ஸ் வந்து ஏ, இது வந்து ஆர், இது வந்து R1. ஏன்னா நமக்கு வந்து இந்த R1ஐயும் R2வை இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஆர் அண்ட் தீட்டாவில் எழுத போகிறோம். ஸோ அதனால் வந்து இதே கொசைன் விதியை பயன்படுத்தி இந்த R1ஐ எப்படி எழுதலாம் அப்படின்னா R1 ஸ்கொயர் ஈக்குவல் டு R ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் மைனஸ் 2AR காஸ் தீட்டா அப்படின்னு எழுதலாம். இவ்வளவு தான் அந்த கொசைன் விதிப்படி எழுதியிருக்கோம். இப்போ நமக்கு 1/R1 இதுலேருந்து கொண்டு வர போகிறோம். அதனால் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் என்ன பண்ணணும்னா இருபுறமும் என்ன பண்ணிட போகிறோம் அப்படின்னா R ஸ்கொயரால் நம்ம வகுத்தர போகிறோம். அப்போ R1 ஸ்கொயர் பை R ஸ்கொயர் ஈக்குவல் டு R ஸ்கொயரை டிவைட் பண்ணிடலாம், 1 வந்துடும், ப்ளஸ் ஏ ஸ்கொயர் பை ஆர் ஸ்கொயர் மைனஸ் இதை வந்து நீங்கள் R ஸ்கொயரை டிவைட் பண்ணிங்கன்னா ஒரு R மேலே இருக்குது, இந்த R இருக்கு இல்லையா, அது இப்போ கேன்சல் ஆயிரும். அப்போ 2A பை ஆர் காஸ் தீட்டான்னு கிடச்சிடும். ரைட்டா? அதுக்கு அடுத்தது R1 ஸ்கொயரை இங்கே வச்சுக்கிட்டு மீதி எல்லாம் R ஸ்கொயர் இந்த சைடு கொண்டு வந்துடலாம். R ஸ்கொயர் இன்ட்டு 1 ப்ளஸ் ஏ ஸ்கொயர் பை ஆர் ஸ்கொயர் மைனஸ் 2A பை ஆர் காஸ் தீட்டான்னு வந்துட போகுது. ஸோ அடுத்து நம்ம ஏற்கனவே அந்த மின் இருமுனையினுடைய நீளத்தை இந்த ஆறுங்கிற தொலைவோடு ஒப்பிடும் பொழுது நமக்கு வந்து ஏ ஸ்கொயர் வந்து இஸ் வெரி வெரி லெஸ்ஸர் தேன் ஆர் ஸ்கொயருங்கிறதுனால ஏ ஸ்கொயர் பை ஆர் ஸ்கொயர் வந்து புறக்கணிக்கத்தக்கது அப்படின்னு எழுதிடலாம். அதனால R1 ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு நம்ம எப்படி எழுத முடியும் அப்படின்னா R1 ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஆர் ஸ்கொயர் இன்ட்டு 1 மைனஸ் 2A பை ஆர் காஸ் தீட்டா அப்படின்னு எழுதலாம். இப்போ வந்து நம்ம ரெண்டு பக்கம் வர்க்கமூலம் எடுத்துடலாம். ஸ்கொயர் ரூட் எடுத்திங்கன்னா R1 ஸ்கொயர் வந்து R1ஆக மாறிடும், ஆர் ஸ்கொயர் வந்து ஆராக மாறிடும், 1 மைனஸ் 2A பை ஆர் காஸ் தீட்டா பவர் வந்து 1/2ஆக மாறிடும். அதுக்கடுத்து இருறுப்பு தேற்றப்படி, இருறுப்பு தேற்றம் என்ன, இப்போ 1 மைனஸ் எக்ஸ் டு த பவர் ஆஃப் என் அப்படின்னு இருந்ததுன்னா அதை வந்து நம்ம அப்ராக்சிமேட்டாக என்ன பண்ணலாம், 1 மைனஸ் nxன்னு எழுதுறது தான் இருறுப்பு தேற்றம். அந்த அடிப்படையில் R1 ஈக்குவல் டு R இன்ட்டு 1 மைனஸ் 1/2 உள்ளர வந்துடுது இன்ட்டு இருறுப்பு தேற்றத்தை பயன்படுத்துறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதை வந்து தலைகீழாக மாற்றிடலாம். இது தலைகீழாக மாற்றிடலாம். 1/R1, ஏன்னா 1/R1 தான் தேவை. 1/R இன்ட்டு 1 மைனஸ் 2A பை ஆர் காஸ் தீட்டா டு த பவர் ஆஃப் என்ன வந்துடும், ப்ளஸ் 1/2 வந்து மைனஸ் 1/2ஆக மாறி. இப்போ இருறுப்பு தேற்றத்தை பயன்படுத்தினீங்கன்னா 1/R1 is equal to 1/R1 is equal to 1/R 1 minus 1/2 மைனஸ் உள்ள வரும் பொழுது ப்ளஸ் ஆயிரும், 1/2 இன்ட்டு 2A பை ஆர் காஸ் தீட்டா அப்படின்னு வந்துடும். ஸோ இந்த 2 கேன்சல் ஆகிறதுனால ஃபைனலாக வந்து நமக்கு வந்து எனக்கு என்ன கிடைக்குதுன்னா 1/R1 ஈக்குவல் டு 1/R இன்ட்டு 1 ப்ளஸ் ஏ பை ஆர் காஸ் தீட்டா அப்படின்னு கிடைக்குது. ஸோ இதுதான் 1/R1 மதிப்பு. இதே மாதிரி வலது பக்கம் இருக்கக்கூடிய முக்கோணத்தை பயன்படுத்தி இப்போ செஞ்ச மாதிரி இடது பக்கம் இருக்கக்கூடிய இந்த முக்கோணம் இருக்கு இல்லையா, ஸோ இந்த முக்கோணத்தை எடுத்துக்கிட்டு இந்த முக்கோணம் இருக்கு, இங்கே வந்து ஆங்கிள் வந்து என்னது 180 மைனஸ் தீட்டா. அப்போ இது ஆர், இது ஏ, இது என்னது R2. அப்போ நீங்கள் R2 ஸ்கொயர் எப்படி எழுதுவீங்க, R2 ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் மைனஸ் 2AR காஸ் ஆஃப் 180
மைனஸ் தீட்டா. காஸ் ஆஃப் 180 மைனஸ் தீட்டா மைனஸ் காஸ் தீட்டா ஆயிரும். அப்போ என்ன கிடைக்கும் இங்கே ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஆயிரும் ப்ளஸ் 2a ஆர் காஸ் தீட்டான்னு வந்துடும். ஸோ இதே ஸ்டெப்பை நாம் இப்போ இங்கே என்னென்ன ஸ்டெப்பெல்லாம் இந்த முக்கோணத்துக்கு பயன்படுத்தணுமோ அதே ஸ்டெப்பை இங்கே பயன்படுத்த போகிறோம். முதல்ல ஆர் ஸ்கொயராக டிவைட் பண்ண போகிறோம். அப்போ r2 ஸ்கொயர் பை ஆர் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 1 ப்ளஸ் ஏ ஸ்கொயர் பை ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் 2a பை ஆர் காஸ் தீட்டான்னு கிடச்சிரும். அதுக்கப்புறம் நம்ம ஏ ஸ்கொயர் பை ஆர் ஸ்கொயரை புறக்கணிச்சிருவோம். அப்போ r2 ஸ்கொயர் ஈக்குவல் டு ஆர் ஸ்கொயர் இன்ட்டு 1 ப்ளஸ் 2a பை ஆர் காஸ் தீட்டான்னு கிடைக்கும். அதுக்கப்புறம் வர்க்கமூலம் எடுப்போம். அப்போ r2 இஸ் ஈக்குவல் டு ஆர் இன்ட்டு 1 ப்ளஸ் 2a பை ஆர் 2a பை ஆர் காஸ் தீட்டா. அதுக்கப்புறம் தலைகீழாக மாற்றுவோம். தலைகீழாக மாற்றும் போது நமக்கு 1 பை r2 இஸ் ஈக்குவல் டு 1 பை ஆர் இன்ட்டு 1 ப்ளஸ் 2a பை ஆர் காஸ் தீட்டா டு த பவர் ஆஃப் மைனஸ் 1/2 வந்துடும். ஏன்னா இங்கே ஸ்கொயர் ரூட் எடுக்கும்போதே இங்கே என்ன கிடச்சிரும் பவர் வந்து 1/2 கிடச்சிரும். மறக்காமல் போடுங்க. தலைகீழாக மாற்றியாச்சு. இப்போ ஈருறுப்பு தேற்றத்தை பயன்படுத்தினீங்கன்னா 1 பை r2 இஸ் ஈக்குவல் டு 1 பை ஆர் இன்ட்டு 1 மைனஸ் ஆயிரும் 2 கேன்சல் ஆயிரும் 1 மைனஸ் ஏ பை ஆர் காஸ் தீட்டா. ஸோ இது மட்டும் கிளியராக பாருங்கள். இதுக்கு ஒரே ஒரு மைனஸ் தான் வித்தியாசம். 1 பை r1ல் என்ன இருக்குது 1 பை r1ல் 1 பை ஆர் இன்ட்டு 1 ப்ளஸ் ஏ பை ஆர் காஸ் தீட்டா இருக்குது. இங்கே 1 பை r2ல் வந்து 1 பை ஆர் இன்ட்டு 1 மைனஸ் ஏ பை ஆர் காஸ் தீட்டா இருக்குது. அவ்வளோதான். மற்றபடி எந்த வித்தியாசமும் இதில் இல்லை. ஸோ மொத்த மின்னழுத்த வேறுபாடு இப்போ கண்டுபிடிக்கும் போது நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். 1 பை 4 பை எப்சிலான் 0 q அங்கே இருக்குது ஏற்கனவே. ஸோ இதுலேயும் 1 பை ஆர் இருக்குது, இதுலேயும் 1 பை ஆர் இருக்குது. அதனால் 1 பை ஆரை காமன் எடுத்துகிட்டா இங்கே கீழே ஆர் வந்துடும். மீதியை நீங்கள் அப்படியே எழுத வேண்டியதான். 1 ப்ளஸ் ஏ பை ஆர் காஸ் தீட்டா மைனஸ் இருக்கிறதுனால மைனஸ் 1 ப்ளஸ் ஏ பை ஆர் காஸ் தீட்டான்னு வந்துடும். ப்ளஸ் ஏ பை ஆர் காஸ் தீட்டான்னு வந்துடும். ஸோ அதனால் இங்கே என்ன ஆகுதுன்னா ப்ளஸ் 1ம் மைனஸ் 1ம் கேன்சல் ஆயிடுது. அதனால் நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்குதுன்னா v is equal to 1 by 4 pi epsilon 0 q by r into 2a cos theta divided by r னு கிடைக்கும். Correct? Therefore, our v is 1 by 4 pi epsilon 0. ஏன்னா இந்த 2aqங்கிறது நமக்கு தெரியும் மின் இருமுனை திருப்புத்திறன். r into r r square. அதனால் ஆன்சர் வந்து நமக்கு p cos theta divided by r square வந்துடும். இதுதான் மின் இருமுனை ஒன்றினால் ஒரு புள்ளியில், அதாவது p என்ற புள்ளியில் மின்னழுத்த வேறுபாடு காண்பதற்கான வாய்ப்பாடு. ஸோ இந்த ஃபார்முலா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். v வந்து சிம்பிளாக r1ஐயும் r2ஐ மட்டும் அல்லது மின்னூட்டத்தை மட்டும் சார்ந்திருக்கல. தீட்டா அந்த பாயிண்ட் எந்த இடத்துல இருக்கு, எவ்வளவு தொலைவில் இருக்கு அப்படிங்கிற 2 ஃபேக்டர்ஸை சார்ந்திருக்கு அப்படிங்கிறது நமக்கு முக்கியமாக தெரியுது. அதனால் v வந்து ஆக்சுவலாக என்னன்னு கேட்டீங்கன்னா v இஸ் அ ஃபங்க்ஷன் ஆஃப் r, தீட்டாங்கிறது நமக்கு கிளியராக புரியுது. ஸோ v ஆனது ஆரையும் தீட்டாவையும் சார்ந்திருக்கிறது அப்படிங்கிறத நமக்கு பாயிண்ட். ஸோ இதை பேஸ் பண்ணி தான் நமக்கு வந்து இப்போ மின் இருமுனையினுடைய நீளத்தை ஒப்பிடும் பொழுது எவ்வளவு தொலைவில் வேணாலும் இந்த ஃபார்முலாவை நம்ம என்ன பண்ணிடலாம், இதை ஃபார்முலா யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கலாம் மின்னழுத்த வேறுபாடு. v is equal to 1 by 4 pi epsilon 0. இதை வந்து p வெக்டர் டாட் ஆர் கேப் பை ஆர் ஸ்கொயர்னு எழுதலாம். ஏன்னா p வெக்டர் டாட் ஆர் கேப்புங்கிறது மாடுலஸ் p மாடுலஸ் ஆர் காஸ் தீட்டா, மாடுலஸ் ஆர் கேப் வந்து 1, அப்போ p காஸ் தீட்டான்னு வந்துடும். ஸோ இந்த ஃபார்முலா வந்து ஆக்சுவலாக வந்து இது டாட் ப்ராடக்ட்டுங்கிறதுனால இதுவும் ஸ்கேலாரில் தான் உங்களுக்கு ஆன்சர் கிடைக்குது. இப்போ ஸ்பெஷல் கேஸ் சிறப்பு நேர்வுகள் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ரொம்ப முக்கியமாக இந்த பாயிண்ட் p வந்து இங்கே பாருங்களேன், இந்த பாயிண்ட் p வந்து அப்படியே அச்சுக்கோட்டுக்கு பக்கத்தில் இங்கே வருதுன்னு வச்சுங்க. அச்சுக்கோட்டுக்கு பக்கத்தில் அதாவது அச்சின் மீதே வருது, ப்ளஸ் கியூவுக்கு பக்கத்தில் வருது. ப்ளஸ் கியூவுக்கு பக்கத்தில் அச்சுக்கோட்டில் வந்துச்சுன்னா இந்த தீட்டா கொஞ்சம் கொஞ்சமாக இங்கே குறைஞ்சிட்டு வந்து தீட்டா வந்து 0 ஆயிரும். அப்போ தீட்டா 0 ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு கேஸ் 1ல் வெறுமனே 1 by 4 pi epsilon 0 p by r ஸ்கொயர் மட்டும்தான் கிடைக்கும். ஏன்னா cos 0 வந்து cos 0 டிகிரி வந்து 1ன்னு ஆயிரும்.
செகண்ட் கேஸை பொறுத்த வரைக்கும் அப்படியே இந்த பியை கொண்டு வந்து நகர்த்தி கொண்டு வந்து மைனஸ் கியூக்கு பக்கத்தில் கொண்டு வந்து வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த தீட்டா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகி இந்த தீட்டா வந்து இங்கே என்ன ஆயிரும் 180 டிகிரியாக மாறிடும். அப்போ காஸ் 180யோடைய வேல்யூ வந்து -1. காஸ் 180யோடைய வேல்யூ வந்து -1 இருக்கிறதுனால நம்மளோட ஆன்சர் என்னவா மாறும் அப்படின்னா v is equal to -1/4πε0 p divided by r square வந்துடும். கரெக்டாக மூணாவது கேஸில் இந்த பாயிண்ட் p வந்து எக்ஸாக்டாக செங்குத்து கோட்டில் இருக்குது அல்லது நடுவரை கோட்டில் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஆங்கிள் தீட்டா வந்து நமக்கு 90 டிகிரியாக வரும் பொழுது மூணாவது பாயிண்ட் நான் சொல்கிறேன். when theta is 90 degree cos 90 is equal to 0 அப்போ மின்னழுத்த வேறுபாடு என்ன ஆயிரும் 0 ஆயிரும். ஸோ இவ்வளவுதான் ஸ்டூடெண்ட்ஸ், ரொம்ப ஈஸியான ஒரு கேள்வி தான். ஒரு சிம்பிள் மேத்தமெட்டிக்ஸு நமக்கு பேசிக்கலாக ஒரு மின்னூட்டத்தினால என்ன மின்னழுத்த வேறுபாடு, ரெண்டு மின்னூட்டத்தினால என்ன மின்னழுத்த வேறுபாடு, ப்ளஸ் கியூக்கு தனியாக மைனஸ் கியூக்கு தனியாக எழுதிட்டு ரெண்டையும் கூட்டுறோம். அதில் 1/r1ஐயும் 1/r2ஐயும் இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஆர் அண்ட் தீட்டா எழுதுறதுக்காக ரெண்டு முக்கோணங்கள், வலதுபுறம் ஒரு முக்கோணம் இருக்குது, இடதுபுறம் ஒரு முக்கோணம் இருக்குது. ரெண்டையும் வந்து கொசைன் விதிப்படி r1 r2 கண்டுபிடிச்சு தலைகீழாக மாற்றி 1/r1 1/r2 கண்டுபிடிச்சு ரெண்டையும் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். சப்போஸ் இந்த மேக்ஸ் ஸ்டெப்ஸ் எல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கு சார் தெரியலனா நீங்கள் டேரெக்டாக 1/r1 என்னன்னு எழுதுங்க. 1/r1 ஈக்குவல் டு 1/r இன்ட்டு 1 + a/r cos theta. அதே மாதிரி 1/r2 இஸ் ஈக்குவல் டு 1/r இன்ட்டு 1 மைனஸ் a/r cos theta அப்படிங்கிறத நீங்கள் டேரெக்டாக என்ன பண்ணிடலாம், உங்களால் வந்து சொல்ல முடியும். டேரெக்டாக சப்ஸ்டியூட் பண்ணிடுங்க. அப்போ அந்த இதை எடுத்துகிட்டு கூட நம்ம என்ன பண்ணலாம், ஸோ 1/r உடைய ஃபார்முலாவையும் 1/r1 உடைய ஃபார்முலாவையும் 1/r2 உடைய ஃபார்முலாவையும் எடுத்துட்டு நீங்கள் மெயின் ஃபார்முலா வியில் சப்ஸ்டியூட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து டைரெக்டாக இந்த ரிசல்ட் கிடச்சிரும். எந்த ரிசல்ட் கிடச்சிரும், இந்த 1/4πε0 p cos theta டிவைடட் பை r ஸ்கொயர் இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ஆன்சர் கிடச்சிரும். இதிலிருந்து ஸ்கேலார் ஃபார்ம் இந்த ஃபார்மில் எழுதிட்டு நீங்கள் ஸ்பெஷல் கேஸுக்கு போகலாம். ஸ்பெஷல் கேஸ் 1 வந்து இங்கே இருக்குது. அதாவது தீட்டா 0 டிகிரி எப்படி ஆகுதுன்னு சொல்ல போகிறோம். அப்போ காஸ் 0 டிகிரி 1 எப்படி ஆகுதுன்னு சொல்ல போகிறோம். பாயிண்ட் பி வந்து அச்சுக்கோட்டில் ப்ளஸ் கியூக்கு பக்கத்தில் வரும்பொழுது தான் தீட்டா 0 ஆகும். அப்போ காஸ் 0 1. அப்போ எவ்வளோ மின்னழுத்தம் கிடைக்குதுன்னா 1/4πε0 p/r² கிடைக்குது. அதே போல் புள்ளி பி ஆனது மைனஸ் கியூக்கு அருகாமையில் அச்சுக்கோட்டில் வர்றப்ப தீட்டா 180 டிகிரியாக மாறுது. அப்போ காஸ் 180 -1 ஆகுது. அதனால் மின்னழுத்த வேறுபாடு வந்து -1 டிவைடட் பை 4πε0 p/r² வருது. கேஸ் 3ல் மூணாவது கேஸில் தீட்டா 90 டிகிரியாக இருக்குது. அதாவது புள்ளி பி ஆனது செங்குத்து வரைக்கோட்டில் வரும்போது தீட்டா 90 டிகிரியாக மாறுறதுனால காஸ் 90 0. அப்போ மின்னழுத்த வேறுபாடு 0. இப்போ 3 சிறப்பு நேர்வுகளை நம்ம சொல்லியிருக்கிறோம். ஸோ ஒரு கிளியர் பிக்சர் வந்து நாம் வந்து இந்த கொஸ்டினில் கொடுத்துருக்குறோம். அநேகமாக உங்களுக்கு இருக்கக்கூடிய எல்லா டவுட்ஸும் இந்த டிஸ்கஷனில் கிளாரிஃபை ஆகிருக்கும். அதனால் தெளிவாக படிச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு ரொம்ப நல்லா புரிஞ்சிருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.